கல்லாலும் கற்களாலும் கொடூரமாக தாக்கிய பொழுது பூனை குட்டிகளாக வெளியேறுவதற்கு நாதியற்று நாம் எல்லாம் தத்தளித்துக் கொண்டிருந்தோம் என்பதுதான் நமது அரசியல் வரலாறு. ஆனால் இன்று அந்த பூனை குட்டிகள் இந்த அரிசேஷன்களிடமிருந்து தப்பித்து வெளியேறுவதற்கான விடுதலை பாதையை கண்டடைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த மக்கள் மன்றம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனது அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நான் ஒரு முக்கியமான துருக்கிய பழமொழியை இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நாய்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறது, ஒட்டகம் தனது பாதையை, தனது பயணத்தை தனக்கு உரிய பாதையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே இதுவரை காலமும் எடுத்து வந்த முடிவுகளால் இந்த சமுதாயத்தினுடைய அரசியல் குரல்களை நசுக்கப்பட்டு அதனுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு நாம் எல்லாம் நாதியற்றவர்களாக வீடுகளுக்குள்ளே அடங்கி எங்களது சுதந்திரத்தை, உரிமையை கடந்த காலங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதவாறு மட்டுப்படுத்தப்பட்ட பிரஜைகளாக, இரண்டாம் தர பிரஜைகளாக இந்த நாட்டிலே வாழ வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் நாம் நமது தலைவர்கள் எடுத்த அரசியல் முடிவு என்பதை இன்று தந்திரமாக மறக்கடிக்க செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஜனாதிபதியாக வருவோம், ஜனாதிபதியாக வாக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கோழைகள் எவருமே பிரதம மந்திரி பதவியை எடுப்பதற்கு வரவில்லை. மக்கள் வீதிகளிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அறகலையிலே கூட்டம் நிறைந்து கொண்டிருக்கிறது. தேசியர்களை தூக்கிக் கொண்டு மரண ஓரம் வைத்துக் கொண்டு வீதிகளிலே அணி அணியாக நிற்கிறோம். பெட்ரோல் இல்லை, 18 மணி நேரம் மின் துண்டிப்பு, தண்ணீர் இல்லை, பாடசாலைகள் மூடி கிடக்கிறது, ஆஸ்பத்திரிகளிலே மருந்தில்லை, அத்தியாவசிய பொருட்கள் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு பண்டங்கள் இல்லை, ஏற்றுமதி இல்லை, இறக்குமதி இல்லை, நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி இல்லை, பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. திரைசேரியிலே 10,000 அமெரிக்க டாலர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டை பாதுகாக்க முடியாது, நாட்டை மீட்க முடியாது. இந்த நாட்டை மீட்பவன் ஒரு அசகாய சூரனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த நாடு மீட்கப்பட முடியாது, இது திவாலாகிவிட்டது, பெங்கோஃப்ட் ஆகிவிட்டது என்று எல்லோரும் ஓடிவிட்டார்கள். தன்னந்தனியாக ஒற்றை மனிதனாக, வன்மேன் ஆமியாக, ஒரு சிங்கமாக பாராளுமன்றத்திற்குள் நுழைந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதம மந்திரி பதவியை தன்னம்பிக்கையோடு உங்களை நம்பி, நாட்டு மக்களை நம்பி, நாட்டு மக்கள் இருக்கிறார்கள், எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் துணை இல்லை, எந்த அரசியல்வாதியும் துணை இல்லை, மக்கள் இருக்கிறார்கள், எனவே நாம் நாட்டை முன்னேற்றுவோம் என்று பாரம் எடுத்துக் கொண்ட அவர் முட்டாள்தனமான உணர்ச்சி வசப்பட்ட அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தலைமையாக நீங்கள்